திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து படுகொலைகளும் கொள்ளைகளும் நாட்டில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இன்று பட்டுக்கோட்டையில் எங்களுடைய முன்னாள் கட்சியினுடைய நிர்வாகி தலையை துண்டித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் தலையை துண்டித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்க தகுந்தது. எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்கள் மீது காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை மீது காவல்துறை எடுக்காத நடவடிக்கையை கண்டித்து முதலமைச்சர் அவர் வைத்துடைய காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிவகிரியில் 2 பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்களை கொள்ளையர்கள் 2 கைகளையும் வெட்டி காதுகளையும் அறுத்து, அந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பும் பெரிய பதட்டம் அந்த ஏரியாவில் வந்திருக்கிறது. பொதுவாக கொங்கு நாட்டில் பொறுத்த மட்டும் என்னென்னா, எல்லாருமே தோப்பில் தான் வீடு கட்டி வசிப்பாங்க. இதுவரை திமுக ஆட்சிக்கு வராத காலத்தில் எந்த விதமான பயம் இல்லாமல் மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாரும் அவங்கவுங்க தோட்டத்தை காலி பண்ணிவிட்டு வெளியூருக்கு போகக்கூடிய நிலைமைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை. ஏதோ குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. சிவகிரியில் நடந்த சம்பவம் என்பது மிக பதட்டமான சூழ்நிலையாக இருக்கிறது. அதே மாதிரி பல்லடத்தில் 7 கொலைகள். அந்த கொலைகள் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, எல்லாம் கஞ்சா போதைப்பொருள் அடிச்சுட்டு தான் வெட்டியிருக்காங்க. அருவாளை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் மாறி மாறி வெட்டியிருக்காங்க. வழியில் வந்தவர்கள் மீது வெட்டியிருக்கிறாங்க. இது பல்லடத்தில் நடந்தது. அது மட்டும் இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா, எல்லாம் போதைப்பொருள் தான், கஞ்சா. தமிழ்நாட்டில் எல்லா மூலை முடுக்களிலும் 18 வயசுலேருந்து 75 வயசு வரை உள்ள எல்லா இளைஞர்களும் இன்றைக்கி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக இதுவரையிலும் தெரியல.